ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஓவில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீட்பேக் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு ஜென்யூனான கம்பெனி அண்ட் வந்து எல்லாமே லீகலாக அவங்க வந்து மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது ஃப்யூச்சரில் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே லீகலாக கொண்டு போயிட்டுருக்காங்க. அண்ட் வந்து இது வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ இதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ட் என்னோடய ஃபீட்பேக் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடியும் சரி, மேரேஜுக்கு அப்புறமும் சரி, நான் வந்து நிறைய பார்ட் டைம் ஜாப் கம்பெனியில் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த எம்எல்எம் பேஸ்டு கம்பெனி இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா கம்பெனிலையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜாயினிங் ஃபீ வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. ஜாயினிங் ஃபீ இல்லாமல் நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியாது. ஸோ அப்படி தான் இந்த கம்பெனிலையும் எஸ்பிஓலையும் பார்த்திங்கன்னா ஜாயினிங் ஃபீ நம்ம பே பண்ணி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். பட் இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஜாப் வந்து பிடிக்கல, கம்ஃபர்டபிள் இல்லை, நம்மளுக்கு வந்து கரெக்டாக இந்த ஜாபை நம்மளால் கண்டினியூ பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரீஃபண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் ஒரு பெஸ்ட்டான ஒரு கம்பெனிக்கு ஒரு அடையாளம். ஸோ ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா கம்பெனியும் பார்த்திங்கன்னா, எல்லா பார்ட் டைம் ஜாப்லையும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் இல்லை, மேக்ஸிமம் 1 இயர் இல்லை 2 இயர்ஸ் அந்த மாதிரி அவங்க வந்து என்னென்னா நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு பேஸ்டாக சேல்ரி வந்து கொடுப்பாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பீரியடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து எல்லா கம்பெனியும் நம்ம பார்த்துருப்போம். நானுமே அந்த மாதிரி தான் நானுமே பார்த்தேன். ஸோ சைட் பை சைடு நான் வந்து எஸ்பிஓவில் நான் ஜாயின் பண்ணும்போதும் சரி, நான் சைட் பை சைடு இன்னும் ஒரு 2 கம்பெனியில் நான் வந்து பார்ட் டைம் ஜாபில் நான் வந்து பே பண்ணி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா அவங்க வந்து 1 மந்த் 2 மந்த்ஸ் நம்மளுக்கு பேமெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு ரீசன் சொல்லிவிட்டு அவங்க பேமெண்ட் வந்து கொடுக்கல. பட் இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் வந்து பிரேக் விட்டுருக்காங்க. பிரேக் விட்டு இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ பிரேக் விட்டதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா அதே ஸ்பீடோட அதே ஒரு எனர்ஜியோடு இவங்க வந்து ரன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம யாருக்கெல்லாம் கம்ஃபர்டபுள் இல்லையோ இந்த ஒர்க் வந்து பண்ணுறதுக்கு, யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லையோ அவங்க எல்லாமே வந்து நீங்கள் ரீஃபண்ட் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ரீஃபண்டும் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஜென்யூன் பார்ட் டைம் ஜாபை நான் பார்த்ததில்ல. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனி அப்படின்னு நான் சொல்லுவேன்.